தமிழக வரலாற்றில் கலைகளை வளர்ப்பதிலும் கன்னித்தமிழை காப்பதிலும் காவிரி மண்ணுக்கு தனிப்பெருமை இருந்து வருகிறது. திருச்சி மண்ணுக்கும் பசுமை ஊட்டி வருகிறாள் அன்னை காவிரி. இத்தகைய செழுமையான இடத்தில் பிறந்து அங்கே இயல், இசை, நாடகம் எனும் முத்தமிழுக்கு தொண்டாற்றி வருகிறார் திரு கியாப்பே என்று தமிழ் உலகம் அன்புடன் அழைக்கும் கியாப்பே விஸ்வநாதம். பெரியண்ணன் சுப்பம்மாள் தம்பதியினரின் 16வது மகன் விஸ்வநாதம் குடும்பத்தின் கடைக்குட்டியாக இருந்தாலும் கடமை உணர்ச்சி காரணமாக வியாபாரத்தில் இறங்கினார். வேடிக்கையும் விளையாட்டும் நிறைந்த 5வது வயதில் தாம் சம்பாதித்த மாத வருமானமான ₹1 சம்பளத்தை இன்று பெருமையுடன் நினைவு கூறுகிறார் முத்தமிழ் காவலர் கியாப்பே. வியாபாரம் பல்கி பெருகி மேலை நாடுகளுடன் வர்த்தகம் செய்யும் நிலையில் அளவுக்கு மேல் ஆசை கொள்ளாத வகையில் இவரது கவனம் நாட்டையும் தமிழ் மொழியையும் நோக்கி திரும்பியது. திருச்சிராப்பள்ளியில காவிரிக்கரை ஓரமா ஐயாவை பேட்டி காண்றோம். தமிழ் புலவர் குழு ஒன்று அமைச்சிங்க ஐயா, அது எப்போ எந்த எதுக்காக அமைச்சிங்க, அது வெற்றி பெற்றதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு, மொழிக்கு, மக்களுக்கு, அரசுக்கு மொழியை பற்றி எடுத்து கூற தகுதியும் உரிமை உடையவர்கள் புலவர் பெருமக்கள். அவர்களை பண்ட காலத்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 சங்கங்களை வச்சு நடத்தியிருக்காங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு. அது அந்த மன்னர்கள் அழித்த பிறகு அது அழிந்து போயிட்டு. பாண்டித்துரைத்தேவர் 4வது சங்கம்னு மதுரையில் வைத்தார். இது 5வது சங்கமாக என்னுடைய 60வது ஆண்டு விழா நிறைவு விழாவில் 1958 தேவர் ஹாலில் அன்றைக்கு முனிசிபல் சேர்மனாக இருந்த ஒரு தலைமையில் இது தொடங்கி வைக்கப்பட்டது புலவர் குழு. எண்ணிக்கை இந்த கடைச்சங்க புலவருடைய எண்ணிக்கையை போல 49 பேர். டாக்டர்கள் 7 பேர், பண்டிதர்கள் 7 பேர், புலவர்கள் 7 பேர், வித்வான்கள் 7 பேர், கலைஞர்கள் 7 பேர், மரபு வழி புலவர்கள் 7 பேர். துறை 7, துறைக்கு 7, 7 7 49 அமைஞ்சிருக்கு. இது 1958 36 வருஷமாக நடைபெறுது. பல லட்சம் செலவாயிருக்கு. யாரிடத்துலையும் நான் நன்கொடை வாங்கலை. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் இந்த புலவர் குழு அழைச்சிட்டு போயிருக்கிறேன். ஓரளவு தமிழ் பற்ற ஊட்ட இந்த புலவர் குழு துணை செய்கிறாங்க. சித்த மருத்துவத்துறையில் ஐயாவுக்கு எப்படி ஈடுபாடு ஆரம்பிச்சது? சித்த மருத்துவம் எங்கள் குடும்பத்தினுடைய மருத்துவம். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என் மனைவி, மக எல்லாம் வைத்தியம் பண்ணுவாங்க. குடும்ப வைத்தியம், பிள்ளை வைத்தியம்னு. தினம் 10 பேர் 20 பேர் காலையில் வருவாங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, வைத்தியம்தான் செய்வாங்க. 9 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு இட்லி காப்பிக்கு வரும். ஆனால் ஒரு காசும் வாங்கிறதில்ல. தமிழையும் மருந்தையும் விலைக்கு விற்கக்கூடாது என்பது எங்கள் பாட்டனுடைய கட்டளை. அது நாங்கள் அத்தனை பேரும், இத்தனை குடும்பத்தினரும் அதை கைப்பற்றி பின்பற்றி வருகிறோம். சித்த மருத்துவத்தில் ஏன் அதிக பற்றுன்னா அது இந்த நாட்டினுடைய சொந்த சொத்து. அது மட்டும் இல்லை, சித்தர்களால் கையாளப்பட்ட சொத்து. அது மட்டுமல்ல, உலகத்தின் முதலில் தோன்றிய மருத்துவம் சித்த மருத்துவம். உலோகம் 9, இரும்பு வெள்ளி செம்பு, பாசானம் 9, வீரம் பூரம் எல்லாம், மணிகள் 9, முத்து மணி பவளம். இந்த மூவம்ப 27 பஷ்பமாக்குகிற முறை சித்த வைத்தியத்தில் தான் இருக்குது. சித்த வைத்தியத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. வெள்ளைக்காரன் சாப்பாட்டு மேஜையில் மருந்து இருக்காது, இங்கிலீஷ் மருந்து கடையில் உணவு இருக்காது. நமக்கு மருந்தே உணவு, உணவே மருந்து.
அரிசி மருந்து, கம்பு மருந்து, கேழ்வரகு மருந்து, சோளம் மருந்து, ராகி மருந்து, உளுந்த பருப்பு மருந்து, கடைசி பருப்பு மருந்து, தோரம் பருப்பு மருந்து, பருப்பு வகையெல்லாம் மருந்தும் தேவையில்லை, நோயும் தேவையில்லை. நீண்ட ஆயுளுக்கும் ஒரு மனத்தளவில் மகிழ்ச்சிக்கும் உணவு முறை எந்த அளவுக்கு? இது ரெண்டு தனித்தனி. இது நீண்ட ஆயுளுக்கு காரணம், நான் ஜெர்மனியில் போய் இருக்கும்போது அங்கே இருக்கிற பத்திரிகை ஆசிரியர் உங்கள் கேள்வி கேட்டாங்க, என்னையா 70-80 வயசாலெல்லாம் படுக்கை விட்டு எந்திரிக்க மாட்டேங்க, 96 வயசில் நடக்கிற, நோவு நொடி இல்லாமல் இருக்கிற, நல்லா சாப்பிட்ற, பேசுகிற, நினைவாற்றல் இருக்குது, இது என்ன ரகசியம்னா? இது ரகசியம் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லையா? எல்லாரும் எளிதாக வாழலாம், 100 ஆண்டுக்கு மேலே இருக்கலாம், அதுக்கு பணச்செலவு இல்லை, மனக்கவலை இல்லை, வயிற்ற கசத்தை எடுக்க வேண்டியில்லை, சாமான் தூக்க வேண்டியில்லை, எளிய காரியங்கள் 3 செய்தால் போதும்னு. 1, உள்ளம் தூய்மையாக இருக்கணும். உள்ளத்தில் அழுக்கு இருந்தால் அவன் நீண்ட நாள் வாழ முடியாது. அவனை குறுகி தின்னுக்கிட்டே வரும். வஞ்சனை, பொறாமை இதெல்லாம் இருந்தால் உடம்பை உருக்கும். 2வது, உணவு தூய்மையாக இருக்கணும். ஆடு மாடுகள் செய்யாத தவிர மனிதர்கள் செய்கிறாங்க. 10 நாள் பட்டினி போட்ட ஒரு பசுமாட்டை நந்தவனத்தில் விட்டால் அது பச்சையாக இருக்கிறதெல்லாம் திங்காது. மோந்து பார்த்து துப்பம், துப்பிட்டு எது செரிக்குமோ அதை மட்டும்தான் தின்னும் ஆடு மாடும். ஆனால் மனிதன் கட்டதையெல்லாம் உள்ள தள்ளுறான். அவன் எப்படி நீண்ட நாள் உயிர் வாழும்? 1, உள்ளம் தூய்மையாக இருக்கணும். 2, உணவு தூய்மையாக இருக்கணும். 3, ஒழுக்கம் தூய்மையாக இருக்கணும். இதை நம்முடைய முன்னோர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து சொல்லியிருந்திருக்காங்க. உங்கள் நெடுங்கால பொது வாழ்வில் எத்தனையோ பெரும் தலைவர்களை சந்திச்சிருப்பீங்க, அதை பற்றி. அப்போ பல அரசங்குடி சரவண முதலியார், நாட்டாரையா, பண்டிதமணி இவர்களெல்லாம் வரவழைச்சி பேச செய்வேன், நன்றி கூற வருவேன், பேச பழகினேன். பிறகு அவங்க இடத்துல எல்லாம் 2, உணவு தூய்மையாக இருக்கணும். 3, ஒழுக்கம் தூய்மையாக இருக்கணும். இதை நம்முடைய முன்னோர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து சொல்லியிருந்திருக்காங்க. உங்கள் நெடுங்கால பொது வாழ்வில் எத்தனையோ பெரும் தலைவர்களை சந்திச்சிருப்பீங்க, அதை பற்றி. ஆமாம், பொது தொண்டு 1916 தான் நான் சைவ சித்தாந்த சபையில் உறுப்பினரானேன். என்னுடைய பொதுவாழ்வு தொடங்கிய காலம் அது. அங்கே வெகு விரைவில் துணை செயலாளராக மாறினேன். அப்போ பல அரசங்குடி சரவண முதலியார், நாட்டாரையா, பண்டிதமணி இவர்களெல்லாம் வரவழைச்சி பேச செய்வேன், நன்றி கூற வருவேன், பேச பழகினேன். பிறகு அவங்க இடத்துல எல்லாம் நான் பள்ளியில் படிக்கலை. காமராஜ் பல்கலைக்கழகத்தில் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது நீங்கள் கல்லூரி பட்டம் என்னன்னாங்க. வழா போச்சு. நான் கல்லூரியிலையும் படிக்கலை, உயர்நிலை பள்ளியிலும் படிக்கலை, தொடக்க பள்ளியிலையும் படிக்கலை, சைபரை போட்டு அனுப்புனேன். பின்ன எப்படின்னு நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஒரு கோனார் ஒருத்தர் தமிழ் எழுத்துக்களை மணலில் எழுதி கொடுத்தார். ஆனா, ஒன்னா, ஈனா, என்னால் ஒரு வாரத்தில் அத்தனை எழுத்தையும் கற்றுக்கிட்டேனா. அப்புறம் சொல்லு வேணும்னு அவர் சொல்லி கொடுக்கல. டூனாவை போட்டு உனக்கு தெரிய எழுத்தெல்லாம் போடுறான்ட்டு போயிட்டார். காவண்ணா போட்டேன் காடு, மாவண்ணா போட்டேன் மாடு, ஆவண்ணா போட்டேன் ஆடு, பாவண்ணா போட்டேன் பாடு, வீயண்ணா போட்டேன் வீடு, பல சொல்லு வந்துருச்சு. அடே தமிழ் இவ்வளோ சல்லுசா இருக்கேன்னு. அடுத்த நாள் இல்லைன்னாவை போட்டு உனக்கு தெரிய எழுத்தெல்லாம் முன்னால் போடுறாருனாரு. காவண்ணா போட்டேன் காலு, சாவண்ணா போட்டேன் சாலு, பாவண்ணா போட்டேன் பால். தமிழ் இவ்வளோ எளிதாக இருக்கான்னு எல்லா சொல்லும் கருதிட்டு அப்புறம் கடைவீதியில் போகும்போது அந்த பலகையெல்லாம் படிப்பேன். கடைசியில் எங்கள் வீட்டில் குடியிருந்தவர் ஒரு வித்துவான். அவர் நெய் காய்ச்சுவார். 12 வயசில் அந்த நெய்யை கிண்டி விட சொல்லுவார். எனக்கு கதை சொன்னா தான் நீங்கள் நெய் கிட்டுவேன்னு சொன்னார். ஒட்டை குத்த போலேந்து கதை ரொம்ப ருசியாக இருந்தது. என்னவோ அந்த காலத்திலே நான் வாடுற மாதிரி இருந்து உடனே நான் அந்த கவிதைகள் எல்லாம் பாடம் பண்ணேன் சொல்ல சொல்லி. அப்புறம் எழுதி பாடினேன். அப்புறம் நலவன்பாவெல்லாம் பாடம் கேட்டேன் உன்னியூர் சபாதி மொழியார்கிட்ட.
அப்புறம் இந்த சைவ சித்தாந்த சபை இளைச்சாளர்கிட்ட எல்லாம் அவங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நான் படித்தது கொஞ்சம், கேட்டது அதிகம். இதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள அறிஞர்கள் அத்தனை பேரும் எனக்கு பழக்கமானாங்க. மரமலையடிகள், திருவிகா, பண்டிதமணி கதிரை செட்டியார், நாட்டாரையா, பசுமலை சோமசுந்தர பாரதியார், திருநெல்வேலி காவண்ணா சுப்பிரமணிய பிள்ளை எம்எல் பிள்ளை, முதல் தமிழகத்தில் எம்எல் படித்தவர் அவர்னால, சதாசிவ பண்டாரத்தார், இவர்களெல்லாம் எனக்கு ஆசிரியர்கள். திருக்குறளை நான் பாடம் கேட்டது சோமசுந்தர பாரதியார். நாட்டாரியா கிட்ட தான் திருவிளையாடு புராணத்தை இலக்கணம் கேட்டேன், இலக்கியங்களை படித்தேன். இப்படித்தான் என்னோட அறிவை வளர்த்து கொண்டேன். பிறகு என்னுடைய நூல்களை எழுத ஆரம்பித்தேன். 25 நூல்களை நான் எழுதியிருக்கேன். வர்த்தகம், தொழில், சமயம், இலக்கணம், இலக்கியம். படித்தது கொஞ்சம், கேட்டது அதிகம். இதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள அறிஞர்கள் அத்தனை பேரும் எனக்கு பழக்கமானாங்க. மரமலையடிகள், திருவிகா, பண்டிதமணி கதிரை செட்டியார், நாட்டாரையா, பசுமலை சோமசுந்தர பாரதியார், திருநெல்வேலி காவண்ணா சுப்பிரமணிய பிள்ளை எம்எல் பிள்ளை, முதல் தமிழகத்தில் எம்எல் படித்தவர் அவர்னால, சதாசிவ பண்டாரத்தார், இவர்களெல்லாம் எனக்கு ஆசிரியர்கள். திருக்குறளை நான் பாடம் கேட்டது சோமசுந்தர பாரதியார். நாட்டாரியா கிட்ட தான் திருவிளையாடு புராணத்தை இலக்கணம் கேட்டேன், இலக்கியங்களை படித்தேன். இப்படித்தான் என்னோட அறிவை வளர்த்து கொண்டேன். பிறகு என்னுடைய நூல்களை எழுத ஆரம்பித்தேன். 25 நூல்களை நான் எழுதியிருக்கேன். வர்த்தகம், கைத்தொழில், சமயம், மொழி, இலக்கணம், இலக்கியம், சீர்திருத்தம், விஞ்ஞானம், ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொன்று சிறந்தோம். அப்புறம் சமுதாயத்தில் மாணவர்களுக்கு, மணமக்களுக்கு, வியாபாரிகளுக்கு என்று தனித்தனி நூல்கள் எழுதியிருக்கிறேன். 1899 பிறந்தீங்க. அதாவது இந்த நூற்றாண்டு பூரா பார்த்துருக்கீங்க. அன்னைக்கு இருந்த சமூகத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னா, உண்மை, நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, நம்பிக்கை, நாணயம், ஈகை, இரக்கம் அத்தனையும் விளைந்த புண்ணிய பூமி இந்த தமிழ் மண். இவை அத்தனை இப்பொழுது கூனி, குறுகி, கருகி, பட்டு போச்சு. இந்த நிலத்துல தான் இது விளைஞ்சதுன்னு உற்று பார்க்க போனா வயிறு பகீருங்கிறது. ஏன்? அது அழிஞ்சது மட்டுமல்ல, அது விளைஞ்ச நிலத்துல இப்ப வெவ்வேறு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா பொய், பித்தலாட்டம், புனசுருட்டு, மோசடி, வஞ்சனை, பொறாமை, ஏமாற்றம், லஞ்சம், கலப்படம் வேணும். ஆக அந்த காலத்து வாழ்க்கை, இந்த காலத்து வாழ்க்கையும் போது வாழ்க்கையிலேயும் ஒரு வெறுப்பு தோணுது. எப்படி அந்த காலத்து மக்கள் வாழ்ந்தார்கள், இப்படி இந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்கிறார்கள்னா அது வியப்பில்லை. இனி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த காலத்து மாணவர்கள் வாழ்ந்தாக வேண்டிய நிலைக்கு வந்துடும். ஐயா வாழ்நாளிலேயே ஒரு சமாதி கட்டினீங்களே, அது என்னுடைய தந்தையார் 72 வருஷம் வாழ்ந்தார். எங்கள் குடும்பத்தில் 16 பிள்ளைகள். எங்கள் தாய் தந்தையருக்கு 9 ஆண் 7 பெண்ணு. அந்த 9 ஆணு கிடுக்கல தான் 7 பெண்ணும். ஆணு பெண்ணு, ஆணு பெண்ணு, ஆணு பெண்ணு ஜட்டு மாதிரி. 2 ஆணு சேர்ந்து பிறக்கல, 2 பெண்ணு சேர்ந்து பிறக்கல. 9 ஆணுக்கு கிடுக்கல, 7 பெண்ணு. நான் தான் 16வது ஆள், கடைக்குட்டி. நான் 96 வயசு ஆகுது. எனக்கு மூத்த 15 பேர்ல எவரும் இல்லை. என்ன கேட்டீங்க நீங்க? சமாதி. அவர் என் தந்தையார் என்ன சொன்னாரு, கடைசி பைய என் ஆயுசு வரைக்கும் இருப்பான் அப்படின்னாரு. அது என் உள்ளத்துல பதிஞ்சிருந்தது. அவர் 72வது வயசுல இறந்தார். அப்ப எனக்கும் 72 வயசுல சாவு வரும்னு நினைச்சு ஒரு சமாதி எனக்கும் என் மனைவிக்கும் கட்டினேன் காவிரி கரையில. பெரும் பணச்செலவு, பெருந்தோப்பு, 2400 சதுரடி.
தென்னை கொய்யா மா இதுகளெல்லாம் வச்சு பூந்தோட்டங்களெல்லாம் வச்சு பயிர் பண்ணியிருக்கு. 22 வருஷம் ஆச்சு, இன்னும் அழைப்பு வரல. சுருக்கமாக சொல்ல போனால் சமாதி நாள் வளர வளர எங்களுக்கு ஆயுசு வளருது, எனக்கு என் மனைவிக்கும். எங்கள் சமாதியில் இருக்க தென்னந்தோப்பு இளநீல எந்த பேரை என்ன சாப்பிட போகிறானோ நானும் என் மனைவியுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இளநீ கிளநீ கொய்யா முதலியவைகள் எல்லாம். எங்கள் வீடெல்லாம் ஒரு சத்திரம்னு எனக்கு எண்ணம். நிலைத்த இடம் அல்ல, அரண்மனையாக இருந்தாலும் சரி அது சத்திரம்தான். என் வீடு இப்போ 180 வருஷத்து வீடு. எங்கள் பாட்டம் பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு சொந்தம் இல்லை போயிட்டாங்க. எங்கள் ஆயப்பன் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த வீடு சொந்தம் இல்லை போயிட்டாங்க. நானும் மனைவி இருக்கோம், எங்கள் வீடு சொந்தம் இல்லை, நாங்களும் போயிடுவோம். என் பிள்ளைகளில் இருப்பான், அவனுக்கும் சொந்தம் இல்லை போயிடுவான். ஆக வீடெல்லாம் சத்திரம் சாவடி போல். இந்த சமாதி தான் நிலையான சொந்த இடம், என்று நிலைத்த இடம். அதுக்காக கட்டினேன். அது மட்டும் இல்லை, பெரியவர்கள் வாழ்ந்த மரபு பண்பாடு ஒழுக்கங்கள் எல்லாம் நான் பின்பற்றி நடந்தது என் பிள்ளைகளுக்கு தெரியும். இப்படி ஒரு சமாதி சின்னம் இருந்தான்னா அவங்களுக்கு கவலை வர்ற நேரங்கள்லையும் துன்பம் வர்ற நேரங்களையும் இந்த சமாதியை பார்த்து போக்கிக்குவோம். அது மட்டும் இல்லை, இதை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுடைய ஒழுக்கங்களில் கட்டுப்பாடுகளை திருப்ப வரும். வழி தவறி போகும்போதெல்லாம் என் மனைவியுடைய சமாதி அவளை நல்ல வழியில் திருத்துங்கிற நம்பிக்கை மேலே ஒரு நினைவு சின்னம் இருப்பது நல்லதுன்னு கட்டி வச்சிருக்கோம். கொள்ளு பேரன் பேத்தியெல்லாம் எடுத்திருக்கீங்க. இப்போ அந்த காலத்தில் இருந்த கூட்டு குடும்பத்துக்கும் இப்போ இந்த காலத்தில் இருக்கிற நடைமுறைக்கும் குடும்பம், அந்த கூட்டு குடும்பம் அந்த காலத்தில் இருந்த மாதிரி தமிழகத்தில் தான் இன்னும் கூட்டு குடும்பம் இருக்குது. மேலை நாடுகளில் கூட்டு குடும்பமே கிடையாது. மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பண்ணால் அதுக்காக தனி கட்டில் மெத்த வீடு சாமான்களை வாங்கி வச்சுட்டு தான் அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தில் இன்னும் பாதி கூட்டு குடும்பம் இருக்குது, பாதி தான் பிரிஞ்சிருக்கு. மேலை நாட்டு நாகரிகம் பரவ பரவ கூட்டு குடும்பம் கலைஞ்சி பிரிஞ்சு வருகிறது. ஆனால் மன அமைதிக்கும் ஒரு பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் பெரியோருடைய அறிவுரை அறவுரையிலேயே வளர்ற பிள்ளைகளுக்கும் வயது சென்ற கிழவிகளுடைய மரபில் நடக்க வேண்டும் என்ற பெண்களுக்கும் கூட்டு குடும்பம் தான் சரியான வழிகாட்டும். இப்போ ஒரு 70-75 வருஷத்துக்கு முந்தி நீங்கள் இளைஞராக இருந்தீங்க. இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. சுருக்கமான பதில் இது. பணச்செலவு வேண்டியதில்லை, மனக்கவலை வேண்டியில்லை, உடற்பயிற்சி வேண்டியில்லை, சும தூக்க வேண்டியில்லை. எளிய காரியங்கள் 3 செய்தால் போதும். எளிய காரியங்கள், அது கடினமான காரியம் இல்லை, எளித காரியங்கள். எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கணும். இதை கேட்கிற மாணவர்கள் தங்கள் உள்ளத்தில் இதை பதிய வைத்துக் கொள்ளணும். எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கணும், சொற்களெல்லாம் நல்லதாக இருக்கணும், செயல்களெல்லாம் நல்லதாக இருக்கணும். இருந்தால் வாழ்வெல்லாம் நல்லதாக அமையும். இதை கட்டளையாக சொல்ல வேண்டுமானா, நல்லதையே எண்ணுங்கள், நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே செய்யுங்கள் என்று கூறி முடித்து விடலாம். செய்தால் உங்கள் வாழ்வு நல்வாழ்வாக அமையும். இதுதான் நான் இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்லுகிற அறிவுரை அல்ல, அறவுரையாகும். ஐயா பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் இவ்வளவு கற்றறிஞ்சிருக்கீங்க. நம்ம நாட்டு கல்வி முறையை பற்றி. கல்வி முறை ரொம்ப கடினமான முறை. பாடம் கொஞ்சமாகவும் பாட புத்தகம் அதிகமாகவும் இருக்கிற முறை தான் நம்முடைய முறை. கல்வி கூட தேவையான கல்வி குறைவாகவும் தேவையில்லாத குறைவும் அதிகமாக இருக்கிற முறை. நான் சரியாக விளக்கியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். பாடங்கள் குறைவாகவும் பாடப்புத்தகம் அதிகமாகவும் இருக்கிறது ஒன்று. தேவையான படிப்பு குறைவாகவும் தேவையில்லாத படிப்பு அதிகமாகவும் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற காவிரியை பற்றி பையன்களுக்கு தெரியாது, நைல் நதியை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க.
இங்கே இருக்கிற கொல்லிமலை, தென்றல் மலை, புதிய மலையை பற்றி பையன்களுக்கு தெரியாது. வெளிநாட்டில் இருக்கிற மலைகளை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. நான் மனம் வருந்தி சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் 182 பேர் விவசாயத்தை நம்பி வாழ்கிறவங்க.